அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து ஒன்பதாவது பாடம், கரிகாலன் கட்டிய கல்லணை. இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் யார் என்னென்ன கேரக்டர் வர்றாங்க அப்படின்னா, மணிமுனி, கனிமொழி, அத்தை, மாமா, கபிலன். இந்த 5 பேர் தான் இந்த கேரக்டரில் இந்த பாடத்தில் வர்ற 5 கதாபாத்திரங்கள்னு சொல்கிறாங்க. இப்போ மணிமொழியும் கனிமொழியும் முதல் பருவத்தில் விடுமுறையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திருச்சியில் இருக்க மாமா வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது கல்லணை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எனக்கு விருப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, மாமாட்ட கூறுறாங்க. கூறினதுமே மாமா என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம எல்லாருமே போய் அந்த கல்லணையை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போது மணிமொழி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பயணம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது கனிமொழியும் எனக்கும் தான் ஏன்னு கேட்குறான். அத்தையும் கபிலனும் நம்மோடு வர்றது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போது அத்தை சொல்கிறாங்க, நம்ம பார்க்க போகும் கல்லணையை நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா சொல்கிறாங்க, வாங்க போய் கல்லணையை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கனிமொழி கேட்குறான், ஆமாம் கல்லணை எந்த மாவட்டத்தில் இருக்கு மாமா அப்படின்னு கேட்குறான். மாமா சொல்கிறாரு, தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இது பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியிலேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கல்லணையை இருக்குது. இதை கட்டினது யார் அப்படின்னா, கரிகாலன் அப்படின்ற ஒரு மன்னன் தான் கட்டினா அப்படின்னு சொல்கிறார். சரி, அடுத்து என்ன பண்ணுறாங்க, மணிமொழி கேட்குறா, கல்லணை கற்றிய கரிகாலனை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு தெரிஞ்சால் எங்களுக்கு செய்தியை சொல்லுங்கள் மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது அத்தை என்ன சொல்கிறாங்க, எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன் கேளுங்க. சோழ அரசர்களில் சிறப்புமிக்க அரசன் தான் கரிகாலன். அவருடைய பேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வளவன். அவருடைய இயற்பெயர் என்னதுன்னா வளவன் தான். அப்போ கனிமொழி கேட்குறான், இவரது இயற்பெயர் வந்து வளவன் சொல்கிறீங்களே, அப்படியான ஒரு கரிகாலன் ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். மாமா சொல்கிறாங்க, கரிகாலன் என்பதற்கு கருகிய காலை உடையவன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அதாவது இவனுக்கு இளம் வயதிலேயே ஏற்பட்ட தீ விபத்தினுடைய காரணத்தினால இவனுக்கு கால் வந்து கருகிருச்சு, அதனால அவனுக்கு அந்த பேர் வந்து வழங்கிட்டு இருக்காங்க, வழங்கினாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, அப்போ மணிமொழி கேட்குறா, கல்லணை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், இந்த கல்லணை கட்ட கரிகாலன் எடுத்துக்கொண்ட முயற்சியை பற்றி கூறுங்க மாமா அப்படின்னு சொல்லி மணிமொழி கேட்குறான். மாமா சொல்கிறாரு, கூறுறேன். எனக்கு ஆசிரியர்கள் சொன்னாங்க, அது சில வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இப்போது பயன்பாட்டில் மிக பழமையான ஒரே அணை எதுதான் அப்படின்னா கல்லணை தான். இது வந்து உலகில் பார்த்தீங்க அப்படின்னா மிக பழமையான ஒரு நீர்ப்பாசனத்துக்கான ஒரு திட்டம் தான். இது வந்து மணலினுடைய அடித்தளம் வந்து அமைச்சு கட்டிருக்காங்க. மணலில் வந்து ஒரு அடித்தளம் போட்டு அமைச்சு கட்டிருக்காங்க. இது வந்து பழந்தமிழனுடைய கட்டுமானத்திற்கு ஒரு சான்று தான் அப்படின்னு சொல்றார். மணிமொழி சொல்றான், ஓ அப்படியா மாமா, இது வந்து பார்த்தீங்கன்னா காவிரியில் அடிக்கடி, மாமா சொல்றாரு, காவிரியில் அடிக்கடி பார்த்தா பெருவெள்ளம் வரும். ஆனால் அந்த நீர் வந்து எதுக்குமே பயன்படாமல் அப்படியே நேரம் என்ன பண்ணுது, கடலுக்கு போயிடுதான். அதனால மழை காலத்தில் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலும் கோடை காலத்தில் நீரின்றி மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனை தடுக்கிறதுக்காக தான் என்ன பண்ணான் அப்படின்னா கரிகாலன் வந்து ஒரு கல்லணை கட்ட முடிவெடுத்தான் அப்படின்னு சொல்றார். அப்போ மணிமொழி கேட்குறாங்க, அப்போது இரும்பு கம்பிகள் எல்லாம் இருந்துச்சா மாமா, இரும்பு கம்பி சிமெண்ட்டு இதெல்லாம் இருந்துச்சாமா கேட்குறான். இல்லைம்மா, அணை கட்டப்பட்ட முறையை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மாமா சொல்கிறாரு. அதாவது காவிரி ஆற்றில் பெரிய பெரிய பாறைகளை கொண்டு வந்து முதல்ல போட்டாங்க. அந்த பாறைகளும் நீர் போகும்போது இந்த நீர் மண்ணில் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே முங்குனதை வச்சுட்டு அப்படியே அந்த பாறை மேலே இன்னொரு பாறையை போட்டு நடுவில் தண்ணீர் கரையாத வரைக்கும் ஒரு களிமண் பூசி என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெண்டையும் ஒன்றோடு ஒட்டி முடி செஞ்சாங்க. இது பல 100 ஆண்டுகள் வந்து கலந்துச்சு. இன்னைக்கும் நமக்கு என்ன பண்ண உறுதியோடு நிற்கிது. இதுதான் நம்ம தமிழருடைய கட்டுமான திறனை பறைசாற்றுவதற்காக இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது கபிலன் சொல்கிறான், இதுவும் இங்கே பாருங்கள் ஒரு கல்வெட்டு இருக்கு, இதில் என்ன எழுதியிருக்குன்னு படிப்போம் வாங்க அப்படின்னு சொல்லி கபிலன் சொல்கிறான். அப்போது மாமா சொல்கிறாரு, இது வந்து இந்த 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு காவிரி, அதுதான் இதுக்கு வந்து காவிரி
கொள்ளிடம், வெண்ணாறு, புது ஆறு அப்படின்னு சொல்லி 4ஆக பெறுது. இந்த காவிரி பிரியும் இடத்துல தான் கல்லணை கட்டப்பட்டிருக்கு. இதனால தான் திருச்சி, தஞ்சாவூர் மாவட்டங்கள் வளமாகின்றன. இது இங்கிருந்த உழவு பாசனத்திற்கு மிகப்பெரிய ஒரு திட்டமாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போது அத்தை சொல்கிறாங்க, மதிய உணவு கொண்டு வந்திருக்கேன், வாங்க ஒரு மரத்தடியில் உட்காந்துல சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க. அப்போது கனிமொழி சொல்கிறான், கல்லணை பார்ப்பதற்கும் கண்ணை கருத்தையும் கவர்வதற்கு அவையில் ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லி கரிகாலனுக்கு நாம் என்ன பண்ணுவோம், நன்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ மணிமொழி சொல்கிறான், கல்லணை உள்ளவரை கரிகாலனுடைய புகழ் என்றைக்குமே நீங்காது அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிப்பாங்க. ஸோ கரிகாலன் கட்டியது கல்லணை. இந்த கல்லணையிலேருந்து தான் என்ன பண்ணுறாங்க, காவிரி சுற்றியுள்ள பகுதிகள், அதாவது தஞ்சாவூர், திருச்சி உள்ள மாவட்டங்களுக்கு பாசனத்திற்காக நீர்கள் அமைக்கப்படுகிறது.